வணக்கம் மக்களே. ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். இந்த நவம்பர் மாதம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? இதை வந்து ஒரு 4-5 செக்டாரை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். அது நீங்கள் கோல்டு கேட்டதோட பலனை என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி புதுசாக சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் விரித்து சொல்லலான்றது நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ். சரி, நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். அதனால் ஷார்ட்டாக முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பேசிட்டு அப்படியே டக்குன்னு உள்ள டெக்னிக்கல் விஷயங்களுக்குள்ளே போயிடுவோம். இந்த மாசத்தை பாதிக்கக்கூடிய 4 முக்கியமான காரணங்கள். 1, பொதுவாவே நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம், குறிப்பா நவம்பர் மாசத்திலே ஆரம்பிச்சிரும். ஸ்பெண்டிங் மந்த் உலகம் முழுவதும். என்னன்னா, டிசம்பர்ல கிறிஸ்மஸ் வர்றதுனால, இந்த யூரோப்பியன்ஸ் அண்ட் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு என்ன பழக்கம் இருக்குன்னா, இந்த மாதிரி லாங் லீவ் அப்போ ஒரு பெரிய டூர் கிளம்புவாங்க. அல்லது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த இந்த மாசத்துக்கு நிறைய பட்ஜெட் வச்சிருந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாவே நவம்பர் மாதம் வந்து நிறைய ஸ்பெண்டிங் நடக்கும் அப்படின்றதுனால, இன்ஃப்ளேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் எப்பயுமே எதிர்பார்ப்புக்குரிய மாதம். ஸோ அதே மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா, ஜியோ பாலிடிக்ஸ் வந்து இந்த முறை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. காரணம், நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து இன்னொரு கண்ட்ரி மேல ஏதோ ஒரு பயத்தோடயே பார்த்துட்ருக்கோம். அது காரணம் நம்ம அண்ணாச்சி ட்ரம்ப் தான். ஸோ யாரு யார கவுக்க போறாங்க, யாரு எந்த அலையனோட சேர போறாங்க அப்படின்றது தான் இப்ப விஷயம். ஸோ அந்த நியூஸ் ஏதாவது பெருசா தாக்கம் ஏற்படுத்தினா தான் மார்க்கெட்ல நடக்கும். ஏன்னா, எல்லாருமே இப்போ ஒதுங்கி நின்னு இவன் வருவானா, அவன் வருவானா, அவனோட சேரலாமா, இவனோட சேரலாமான்றது தான் இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸோட நிலைமையா இருக்கு. அத பத்தி தனியா நம்ம ஒரு வீடியோவே போட்டு பார்க்கலாம். ரைட்டு. 3வது முக்கியமான விஷயம் ஆயில் கிரைசிஸ். என்னங்க நல்லா தானே போயிட்டுருக்கு ஆயிலு. இப்ப என்ன பிரச்சனை அப்டின்னா, இந்த ரோஸ்நெட்டும், லூக் ஆயிலோடையும் நம்ம இந்த பேன் பண்ணதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, பெருசா வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா, அவங்க மற்ற எல்லா விஷயத்திலயும் அவங்க வந்து அ இறுக்கி பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட விளைவு எப்படி இருக்கும்? சரி, ஏன் 2டே 2 அ கம்பெனியில கம்பெனிக்கு சாங்ஷன் போட்டதோட விளைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ரஷ்யாவோட கை ரொம்ப ஜாஸ்தியா ஓங்கிருச்சு. அதனால உக்ரைனோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டுருக்கு. எப்பயுமே தெரியும், உங்களுக்கே தெரியும். யார் ரொம்ப பலவீனமாகறானோ, அவன் வந்து அதிகமா வன்முறைய கையில எடுப்பான். இல்ல வேற ஏதாவது புதுசா இருக்கக்கூடிய அத்தன சக்தியையும் பிரயோகப்படுத்துவான். அப்ப அந்த மாதிரி உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல, கடைசி நேரத்தில எப்படியாவது காப்பாத்திடலான்ற பேர்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து அதிகமா ரஷ்யா மேல ஏதாவது அஃபெக்ட் பண்ணா, ரஷ்யா அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட சேர்ந்து ஆயில வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, குளோபல் வைஸா அது வந்து பெரிய அளவுல பாதிப்பு குடுக்கும். அதனால இந்த ரஷ்யா, உக்ரைன் வார் வந்து ஆரம்பிக்கிறப்ப இருந்த ஒரு ஒரு எஃபெக்ட்ட வந்து இப்ப முடியிறப்பயும் குடுக்கும். அதனால இந்த 2ம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக, இந்த மாசம் இந்த டாரிஃப் வார் முடிவுக்கு வந்துரும்னு எதிர்பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, ட்ரம்ப் வந்து ரொம்ப தளர்ந்துட்டாரு. மனசளவுல தளர்ந்துட்டாரு. வெளிய அப்படி இப்படின்னு காமிச்சுக்கிட்டா கூட, அ ஏன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு 4 செனட் மெம்பர் வந்து ஆப்போசிட்டா போயிட்டாங்க. எத்தன செனட் மெம்பர் வேற வழியே இல்லாம உட்கார்ந்துருக்காங்களோ தெரியல. இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இந்த பிகினிங் இருக்கு இல்லையா? அதாவது 4 செனட் மெம்பர் மாறுன பிகினிங் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான கிரைசிஸ் வர்றப்போ, ரஷ்யாவோ, சைனாவோ அமெரிக்காவுக்குள்ள புகுந்து, அவங்க பொலிட்டிஷியன்ஸ்குள்ள புகுந்து, இன்னும் அந்த குட்டைய குழப்ப பார்ப்பாங்க. இது வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு, ஒண்ணு ட்ரம்ப் வந்து போய் தொலைங்கடான்னு விட்டுட்டு அவரோட ஈகோவ விட்டுட்டு போணும். அல்லது ட்ரம்ப் பெரிய அளவுல ஏதாவது செஞ்சு சிக்கி மாட்டிக்குவாரு. ஸோ இதனால என்ன ஆகும்னா, டாரிஃப் வார் வந்து இப்பொழுதைக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். சரி, ரைட்டு. இப்போ வந்து நம்ம அடுத்தது ஃபுல்லா டெக்னிக்கல் போயிரலாம். மந்த்லி, வீக்லி ஆ இதில பார்த்துடலாம். மந்த்லி சார்ட் வந்து ஆ பியருக்கு ஃபேவரா க்ளோஸ் ஆகல. பியர் அதாவது நெகட்டிவா இருக்கு அப்படின்ற மாரி இல்ல. பாசிட்டிவா தான் இருக்கு. மந்த்லிய பொறுத்தவரைக்கும். நல்லா கேட்டுக்கங்க. அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது மந்த்லி, வீக்லி, டெய்லி 3 டைம் லைன்லயும் பார்க்க போறோம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இண்டிகேஷன் குடுக்கும். அதனால இதையும் அதையும் குழப்பிக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் லாங் டெர்ம்ல இருக்கும். அதாவது இப்போ இப்போ ஒரு பேஜுக்கு நிஃப்டி எடுத்துட்டீங்கன்னா, மந்த்லி சார்ட் பாசிட்டிவா இருக்கு.
அப்படின்னா, பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லைன்னு அர்த்தம். ஆனா, வீக்லியில கொஞ்சம் வரலாம். இல்ல டெய்லியில இன்னும் கூட நல்லா கூட கரெக்ஷன் ஆகலாம். ஸோ, அதனால இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம கொஞ்சம் நிதானமா பாருங்க. இது மந்த்லின்றதுனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரைட்டோ? மந்த்லிய பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இப்போ இல்ல. இதுக்கு முன்னாடியே வந்து 26,500ன்றது ஒரு டார்கெட் செட் ஆயிருக்கு. ஸோ, அந்த டார்கெட் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு டார்கெட் இருக்கு. ஒருவேளை 26,500க்கு மேல போய் நின்னு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, 27,080ன்னு ஒரு டார்கெட் இருக்கு. இந்த அதாவது இப்பொழுதைக்கு 26,500 அடுத்ததா 27,080 ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கு. நான் எல்லாமே மந்த்லி இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஓவராலா இந்த மார்க்கெட் நம்மளோட நிஃப்டி ஓவராலா அடுத்த டார்கெட்ன்னு பார்த்தீங்கன்னா, 31,700 அப்படின்னு செட் பண்ணியிருக்கு. அதாவது இன்னும் செட் பண்ணல. ஆனா, அதுக்கான இண்டிகேஷன் குடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ, இது வந்து மந்த்லிக்கு. அப்போ நாளையிலருந்து மார்க்கெட் ஏறுமா? அப்படின்னா அப்படி பார்க்கக்கூடாது. இது மந்த்லி என்ன மாதிரியான பேசிஸ்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கணும். அடுத்ததா வீக்லி. வீக்லிய பொறுத்தவரைக்கும் புல்லுக்கும் ஃபேவர் இல்ல, பியருக்கும் ஃபேவர் இல்ல. ஆனா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இந்த இடம் பார்த்தீங்களா? 2ம் 2 வாரமா ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. அதனால ஒரு டெம்பரவரி சரிவு இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா 25,300ன்றது பை பண்றதுக்கு நல்ல இடம். ஏன் பை பண்ணணும்? இதுதான் நெகட்டிவா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஏற்கனவே சொன்னோம் மந்த்லி வந்து பாசிட்டிவா இருக்கு. அதனால இங்க எங்க இறங்குதோ, அப்ப நம்ம பை பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அதான் அது இதோட விஷயம். ஸோ, அ கீழ இறங்குறப்போ பேனிக் ஆக வேணான்றதுக்காக தான் இந்த விஷயம் சொல்றோம். அடுத்து டெய்லி சார்ட். டெய்லி சார்ட் வீக்கா இருக்கு. அதாவது மந்த்லி ஸ்ட்ராங்கா இருக்கு. பாசிட்டிவா இருக்கு. ஆ வீக்லி நியூட்ரலா இருக்கு. டெய்லி நெகட்டிவ்ல இருக்கு. இது எங்க வரைக்கும் வரலான்னா, 25,600லேருந்து 25,150 வரைக்கும் இந்த ராலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு ராலி போச்சு இல்லையா? இங்கேருந்து இந்த ராலி ஊழலா சின்ன சின்ன செல்லிங்லாம் வந்தது. ஆனா, இந்த மாதிரி ராலி திரும்பவும் கீழ வர்றப்போ இது மாதிரி வரும். அது 25,150 150 அந்த மாரி வரும். ஒருவேள பாசிட்டிவா போணும் அப்படின்னா, 25,100க்கு மேல நின்றுச்சு அப்படின்னா, அகைன் இது பாசிட்டிவா போயிரும். 4 நாளைக்கு முன்னாடி இதே நிஃப்டி 3 நாளைக்கு முன்னாடி இதே நிஃப்டி பாசிட்டிவ் சிக்னல் அழகா குடுத்தது. இப்போ டெய்லில நெகட்டிவ் சிக்னல் குடுத்துருக்கு. சரி இதுதான் நிஃப்டி. மார்க்கெட் அப்ப இது மூலமா நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா, மார்க்கெட் ஓவராலா பாசிட்டிவா இருக்கு. ஆனா வீக்லில கொஞ்சம் காஷியஸா இருக்கு. ஏன்னா ஏதாவது நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டெய்லில இப்பொழுதைக்கு வீக்கா தான் இருக்கு. இதான் அவ்வளோதான் விஷயம். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டி எப்படி இருக்கோ அப்படிதான் பேங்க் நிஃப்டி இருக்கும். ஆனா நிஃப்டியோட நல்ல பொட்டன்ஷியலா இது வந்து 60,300 வரைக்கும் போறதுக்கான ஒரு நல்ல பொட்டன்ஷியல் கூட டார்கெட்லாம் செட் பண்ணியிருக்கு. இது இன்னைக்கு செட் பண்ண டார்கெட்ல பழைய டார்கெட். ஒருவேளை கீழ வந்தால் 53,000ன்றது பெரிய சப்போர்ட். ஓகே 4,000 பாயிண்ட்ன்றது 8% அது இப்பொழுதைக்கு பெருசா வருமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா இது சப்போர்ட் ஏரியா நம்ம பார்க்கணுன்றதுக்காக சொல்றேன். 53,000ன்றது மந்த்லில நல்ல சப்போர்ட். எதுக்கு சொல்றோம்னா, ஒருவேளை அந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா, நம்ம பை பண்ண தயாரா இருக்கணுன்றதுக்காக சொல்றது. அடுத்ததா வீக்லி சேம் டபுள் ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு பாருங்க. வீக்லி அங்க நிஃப்டில குடுத்திருந்ததா, அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலயும் டபுள் ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா, 58,500 தாண்டுச்சுன்னா மறுபடியும் புல் ஆகும். அல்லது 56,400 வரைக்கும் வர்றதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ, வீக்லில ஓரளவுக்கு நெகட்டிவா தான் இருக்கு. ஆனா, ஏன்னா இந்த ராலி போச்சுல்ல, நல்ல ராலி போச்சு இல்லையா? அப்போ ஒரு ஒரு சின்ன ஸ்டாக்னன்ட் வேணும். ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தா தான் நல்லாருக்கும். திருப்பி ஏறுறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். டெய்லி பாருங்க. டெய்லில இந்த ஸ்டிக்க சொல்லியிருக்கேனா? நேத்து அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன ஸ்டிக் இருக்கா? இந்த ஸ்டிக்கு தான் இவ்வளோ பெரிய ராலிய உடைச்சு ட்ரெண்ட மாத்தி வச்சிருக்கு இப்போ. இப்போ நம்ம மந்த்லில ஸ்ட்ராங்கா இருக்கு, வீக்லில நெகட்டிவா இல்ல. ஆனா, டெய்லில இந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன உடைச்சுட்டு, வீக் ட்ரெண்டுக்கு மாறியிருக்கு. அப்ப இத பொறுத்தவரைக்கும் 57,050 டெய்லில சப்போர்ட் ஏரியா. ஒருவேளை இத உடைச்சா தான் நம்ம ஏற்கனவே பார்த்தா 56,000 சில்ற அங்க வரணும். ஸோ, பேங்க் நிஃப்டியும்
நெகட்டிவ்க்கு தான் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்னா வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிஃப்டிக்கும் நெகட்டிவா தான் இருக்கும். அடுத்ததா ஐடி. மந்த்லி வந்து அதாவது அ இவன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லாங் டெர்ம்க்கு சூப்பர்பா இருக்கு. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, இப்ப இருக்க குளோபல் கிரைசிஸ்னால, இப்ப அது அ இதுல இருக்கு. இதுல 2 ஏற்கனவே ஒரு பெரிய டார்கெட்ட அ செட் பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னா 42,000 வரைக்கும் போணும் அப்படின்றது. ஆனால் போன மாசம் குளோசிங் இருக்கு இல்லையா? அது நமக்கு 32,000 ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கு. இத போன மாசம் நம்ம அ அனலைஸ் பண்றப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். 32,000ன்றது டார்கெட் செட் பண்ணியிருக்குன்னு. ஸோ, இப்போ அங்க அத நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. இப்போ மா ஏன்னா நிஃப்டி எல்லாரும் சேர்ந்து இழுக்கணும். அ இல்ல யாராவது ஒரு ஆள் தூக்கிட்டு போணும் இல்லையா? அப்படி பார்க்குறப்போ, இங்க பேங்க் நிஃப்டியும் டெம்பரவரியா வீக்கா இருக்கு. இது மந்த்லில வீக்கா இருக்கு. எது? ஐடி. சரி வீக்லில எப்படி இருக்கு அப்படின்னா, வீக்லிய பொறுத்தவரைக்கும் இந்த இடம் ஃபுல்லா பாருங்க. ஆ கரெக்ட். இந்த இடம் ஃபுல்லா பாருங்க. ஒரு 6 6 வாரமா இந்த இடத்துல பெரிய கன்சாலிடேஷன் குடுத்துட்டு இருக்கான். இங்கேயும், அங்கேயும், அங்கேயும், இங்கேயும் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து உடைஞ்சு வந்துச்சுன்னா, வீக்லி மாரி தெரியலையே. எஸ் கரெக்ட். அது வீக்லி தான். வீக்லில ஒரு 6, 7 வாரமா ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ இது 35,300 வரைக்கும் இப்பொழுதே சப்போர்ட் இருக்கு. 35,300 உடைக்கும் பட்சத்தில் ஐடி செக்டார் பெரிய அளவுல வீக் ஆயிடும். அ இப்பொழுதைக்கு இது வ பெரிய அளவுல இந்த சென்ஸ் என்னன்னா, இந்த மாசமே அ 32,000க்கு வந்துட்டு திருப்பி மேல போனாலும் போலாம். இது 35,300 உடைச்சாலே அவ்வளோ தூரம் வரணுமே! கிட்டத்தட்ட 3,000 பாயிண்ட்னா 10% வரைக்கும் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து டெய்லி. டெய்லி ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா, இந்த முந்தா நேத்து இருக்கு. வியாழக்கிழமை வந்து அவன் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கான். டெய்லில அது கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவ் சைடுக்கு தான் நின்னுட்டுருக்கு. ஆனா, வெள்ளிக்கிழமை குளோஸும் கூட பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான குளோஸ் இல்ல. அது ஒரு சப்போர்ட் ஜோன்ல வந்து நின்னுட்டுருக்காரு. ஸோ, இப்பொழுதைக்கு இதோட சப்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 35,000 35,000க்கு கீழ வந்தா டெய்லி சார்ட் வீக் ஆயிரும். அப்புறம் வீக்லி ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? நிஃப்டி இது ஒருவேள பாசிட்டிவா போனோம்னா, 37,000 தாண்டுனா தான் இத பாசிட்டிவா சொல்ல முடியும். அதுவரைக்கும் இது வீக்கா தான் இருக்கு. ஆட்டோ செக்டார் மந்த்லில வந்து அ ஏற்கனவே அது டார்கெட் செட் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்ல பாசிட்டிவ் டார்கெட் இருக்கு. 30,000ன்றது இங்கேருந்து 10%க்கு மேல ஏற வேண்டியிருக்கு. 11% ஏற வேண்டியிருக்கு. அது ஒரு நல்ல ரேலிக்கான இது. அதுக்கு அங்க ஒரு டார்கெட்டும் இருக்கு. அதே நேரத்தில கீழ ஒரு டார்கெட்ட விட்டுட்டு போயிருக்காரு. 25,000 இப்ப 25,000 26,800ல இருக்கு இல்லையா? அது 25,000 வரைக்கும் வரலாம். ஸோ, இப்போ இந்த மந்த்லி படி பார்க்குறப்போ 25,000 வந்துச்சுன்னா, நாம எதிர்பார்த்த அந்த கரெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வீக்லி எப்படி இருக்குன்னா, வீக்லி ஏற்கனவே ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம். இந்த 27,780 போய் தொடாமயே இருக்காரு. திரும்ப திரும்ப ட்ரை பண்றாரு. ஆனா, அத விடாம முட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேள அது உடைச்சு வந்தா 26,320 வரைக்கும் இது வர்றதுக்கு கீழ வந்தா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து பையிங் ஜோன். ரைட்டு. டெய்லி டெய்லி நல்ல ஸ்ட்ராங்காவே கீழ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ராங்கானா நான் நல்லா கீழ தான் வரப்போறேன் அப்படின்னு உறுதியா சொல்ட்டாரு. இதோட சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வச்சுக்கங்களேன். 26,400 இந்த ஏரியால வந்து சப்போர்ட்டா வந்து நிக்கும். ரைட்டு. அதே மாரி கீழ வந்து அதெல்லாம் உடைச்சா அதுக்கப்புறமும் கீழ வந்து 25,780 வரைக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த 26,400 உடைச்சுச்சுன்னா 25,780ன்றது கன்ஃபார்மா வரும் டெக்னிக்கலா. ரைட்டா? அடுத்ததாக மெட்டல். மெட்டல் வந்து இருக்கிறதுலே எல்லா செக்டார்லயும், எல்லா இண்டைஸஸ்லயும் வந்து பெஸ்ட்டா, சூப்பர்வா இந்த மாசம் குளோஸ் ஆயிருக்குது மெட்டல் தான். நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸு. இப்பொழுதைக்கு அது 11,700ன்றது ஒரு அ இமிடியேட் டார்கெட் வச்சிருக்கு. ஆனா, இங்கேருந்து 1000 பாயிண்ட் ஏறணும்னா 10% ஏறுறது இப்பொழுதைக்கு முடியாது. பொதுவாவே அ ஐடி மெட்டல் செக்டார் என்ன பண்ணும்னா, ஒரு ஒரு ராலி மேல மேல போயிட்டு, அதாவது இந்த க்ளோஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் க்ளோஸு. நான் மேல தான் போப்போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, இப்பொழுதைக்கு நான் ரிலீஃப் பண்ணிக்கிறேன். அதாவது நான் ஒரு ஊருக்கு போப்போறேன்னு நான் வந்து டிக்கெட்ட ரிசர்வ் பண்ணிக்கிறது.
ரிசர்வ் பண்ணிட்டு நான் வந்து ஈஸ்டர்ன் சைடு போறதா டிக்கெட்ட புக் பண்ணிட்டேன். ரைட் கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸா வெஸ்டர்ன் சைடும் போயிட்டு வரேன். அப்படின்ற மாரி இப்போ டெம்பரவரியா க்ளோஸ் ஆகும். இதுல வந்து மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இவனும் அ வீக்லிலயும், டெய்லிலயும் இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது தவிர இந்த மாசம் எந்தெந்த ஸ்டாக் வந்து அதாவது ட்ரேடிங்க்கு இருக்கக்கூடிய ஸ்டாக் எந்தெந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. எது நெகட்டிவா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாரி ஒரு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டுக்குள்ளயே போட்டுறேன். வாழ்த்துக்கள் மக்களே! அடுத்ததா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சா கேளுங்க. அப்புறம் மக்கள் 2, 3 ஸ்டாக் கேட்டுருக்காங்க. அது நான் சீக்கிரம் போடுறேன். இதுல வந்து என்னன்னா, ஃபுல் அனலைஸ் பண்றதா, இல்ல சும்மா மேலோட்டமா சொல்றதான்றதுல ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கேன். பார்க்குறேன். நல்ல ஸ்டாக் இருந்தா ஃபுல்லா அனலைஸ் பண்றேன். இல்லாட்டி நார்மலா பண்ணிடலாம். நன்றி. வணக்கம் மக்களே!